kami dulu. ஏயா நீ ஆம்பளை தானான்ற சந்தேகம் எனக்கு இப்ப வருது. ஏன்டி எப்படி வருது? வராம என்ன பண்ணோம்? இப்படி என்னாரும் வீட்டுக்குள்ளேயே பொட்ட புள்ள மாதிரி குந்திக்கிட்டு பொண்டாட்டிய வேலைக்கு அமிச்சிட்டு 3 வேலையும் கொட்டிக்கிட்டு இருக்கியே. ஏதாவது வேலைக்கு போவோம், 4 காசு சம்பாதிப்போம், கொஞ்சாதி கிட்ட கொடுப்போம், குடும்பத்துக்கு துணையா இருப்போம்னு ஏன் உனக்கு தோண மாட்டுது? நான் இப்படி கல்லையும் மண்ணையும் தூக்கிக்கிட்டு விளக்கு வைக்கிற நேரத்துல அவங்க கொடுக்குற காசையும் வாங்கிக்கிட்டு சும்மா குந்தின்னு இருக்கிற உனக்கு சோறையும் ஆக்கி போடணும்னு ஏன் தான் இந்த கடவுள் என் தலையில எழுதியிருக்கானோ தெரியல. அவன் உனக்கு எப்பதான் நல்ல புத்தி கொடுக்க போறானோ தெரியல. அந்த சாமிக்கு தான் வெளிச்சம். ஏன் புள்ள, நான் உழைக்கிற காலத்துல உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கல? அப்பெல்லாம் பாராட்ட மறந்த நீ இப்ப ரொம்ப சிரிச்சுக்கிறிய. அப்ப நீ சம்பாதிச்ச, ஆனா உழைச்சா சம்பாதிச்ச, அடுத்தவங்களை அடிச்சு தானே சம்பாதிச்ச. அந்த காசை இந்த வள்ளி தொற்றுப்பாளா? ஒவ்வொரு நாளும் திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒழுங்கா சம்பாதிக்கணும்னு அந்த மாரியாத்தால எப்படிலாம் வேண்டிட்டு இருக்கேன்னு தெரியுமாயா? எனக்கு ஒன்றும் புரியலையா. இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அடுப்படியே சுத்தி வர மாதிரி அந்த ஆத்தா செஞ்சுட்டாலே எனக்கு ஒன்றும் புரியலையா. உன்னை நொந்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? இந்த புள்ள, நானும் திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணும், உனக்கு உதவியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அந்த ஆத்தா எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாளே. போலீஸ் தான் என் போட்டோவை சந்துக்கு சந்து ஒட்டிட்டானுங்களே, அதுல வந்துச்சு எனக்கு ஆபத்து. இப்போ ஒன்ன சுத்திட்டு இருக்கேன். இப்போ கூட 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம் என்ன காட்டி கொடுக்குறவங்களுக்கு. அப்படின்னா நானே உன்னை காட்டி கொடுத்து 25,000 ரூபாய் வாங்கிடுவேனே. என்ன புள்ள, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே காட்டிக்கலான்னு பாக்குறியா? பயப்படாதையா, உன்னை போய் நான் காட்டி கொடுப்பேனா? கல்லானாலும் கணவன் சொல்லியிருக்காங்களே. கவலைப்படாதையா, நானே கஷ்டப்படுறேன், உன்னை காப்பாத்துறேன். தப்பு தண்டாக்கெல்லாம் போகாதையா. அந்த சிநேகித்தை விட்டுடியா, நல்ல வாழ்க்கை வாழ பாருயா. என்ன யார் இவனுங்க? யாரியா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? என்ன திருதன்னு முழிக்கிறீங்க? சார், இதான் ஐடி கார்டு. ஓஹோ, நம்ம ஆளுங்க தானா? ஆமா சார். என்ன விஷயம்? இந்த அக்யூஸ்ட் தேடி வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. சரி சரி, தேடுங்க தேடுங்க. வரேன் சார். வாங்க. ஏன்பா, இவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்ல, பார்த்தது இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல. பாப்பா முன்னால போறேன். ஓகே. சார், இவனை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? தெரியலப்பா. வா. யாருக்கும் தெரியலங்கிறாங்க. சார், ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? இந்த போட்டோல இருக்கிறவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஆளை நான் இங்க பாத்துருக்கேனே. எங்க பாத்தீங்க? இந்த ஏரியாவுல தான் சுத்திட்டு இருக்கான். பார்த்த ஞாபகம் இருக்கு. இங்கேயா? ரொம்ப நன்றி சார். இந்தாங்க. அப்ப கஜா இந்த ஏரியாவில் தான் இருக்கான். வாங்க பாப்போம். இந்த ஏரியா தான். வாங்க, வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறோம். சரிங்க சார். யோ கஜா, வெளியே வாயா. யோ கஜா, வாயா வெளியே. எவன்டா அது? ஏன் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னய்யா, எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? இந்த பாருமா, உங்கள்கிட்ட விளக்க சொல்ல தேவையில்லை. அந்த ஆளு முதல்ல வெளில வர சொல்லு, இல்லைன்னா நாங்க வீட்டுக்குள்ள பூந்து அந்த ஆளு தூக்கிட்டு போயிடுவோம்.
வேண்டாம் ஐயா, வீட்டுல எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன். யோ, போலீஸ் வந்திருக்கியா? பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சியா? மரியாதையா அவங்களோட போயிடியா? நான் நம்ம ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து உன்னை திரும்ப அழைச்சிட்டு வந்துடுறேன். வா வெளியே. உனக்காக போறேன். வாயா. இப்போ என்ன காரணத்துக்காக இவரை கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்குமா? வாயா. 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 சார் சார் நானே வரல. தரலாங்க சார். அதான் வாடா. விடுங்க சார். ஏறா. போ. யாரு? போடா. பண்ணிடுப்பா. பண்ணிடு சீக்கிரம்.